தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த பிரதமர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த இந்திய பிரதமர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவர் 1964ஆம் ஆண்டு மே மாதம் காலமானார். ஏறத்தாழ இந்தியாவில் 16 ஆண்டுகளுக்கு மேலே அவர் பிரதமர் பதவி வகித்தார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் மாரடைப்பால் காலமானார். ஆனால் காலமாவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார். அடுத்ததாக பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த இரண்டாவது பிரதமர் யார் என்று பார்த்தால், ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு பதவியேற்ற லால் பகதூர் சாஸ்திரி. இவர் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான தாஷ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்காக சோவியத் யூனியன் சென்றிருந்தார். தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் அன்று இரவே இவர் மாரடைப்பால் காலமானார். இவர் வெளிநாட்டில் மாரடைப்பால் காலமானார். அங்கிருந்து அவருடைய உடல் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது. பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த மூன்றாவது பிரதமர் யார் என்று சொன்னால் திருமதி இந்திரா காந்தி. இவர் லால் பகதூர் சாஸ்திரிக்கு அடுத்தபடியாக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் பதவியேற்றார். இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர். இவர் 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தன்னுடைய மெய்காப்பாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். தன்னுடைய மெய்காப்பாளர்களாலேயே இவர் படுகொலை செய்யப்பட்டார். அதாவது பஞ்சாபில் பொற்கோயிலுக்குள் இராணுவத்தை அனுப்பி சோதனை செய்தார். இதனால் சீக்கியர்கள் இந்திரா காந்தி மேல் கோபமாக இருந்தனர். அப்பொழுது அவருக்கு மெய்காப்பாளர்களாய் இருந்த 2 சீக்கியர்கள் திருமதி இந்திரா காந்தியை துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். ஆக பதவியில் இருக்கும் பொழுது 3 பிரதமர்கள் பதவியில் இருக்கும் பொழுது காலமாகியுள்ளார்கள். ஒருவர் ஜவஹர்லால் நேரு, மற்றொருவர் லால் பகதூர் சாஸ்திரி, மற்றொருவர் திருமதி இந்திரா காந்தி ஆவர்.